2005 மார்ச் மாசத்துல என்னென்ன டேட் எல்லாம் வெள்ளிக்கிழமையா இருக்கும் கேட்கிறாங்க. நம்ம கிட்ட கேலண்டர் இருந்தா தானே அந்த கேலண்டர்ல பார்த்து என்னைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னு சொல்ல முடியும். நம்ம கிட்ட கேலண்டரே இல்ல. அப்போ இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல மார்ச் மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு தெரிஞ்சுச்சுன்னா வெள்ளிக்கிழமை என்னென்ன தேதியில வரும்னு சொல்ல முடியும். புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. மார்ச் மாசம் 1ஆம் தேதி, ஏன்னா ஏன் 1ஆம் தேதி கேட்கிறோம்னா மார்ச் மாசம் எதுல ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாதானே வெள்ளிக்கிழமையெல்லாம் எப்பப்ப வரும்னு சொல்ல முடியும். அப்போ இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2005 மார்ச் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு நான் தெரியணும். இப்ப முதல் 2 கேள்வி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்க போடலாம். 2005 நடந்துகிட்டு இருக்கு, அதனால 2004 வரைக்கும் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2004ல 2000 கூட்டல் 4ன்னு பிரிக்கிறேன். இந்த 4 வருஷத்துல ஒரு லீப் இயர் இருக்கு, மீதி 3 சாதாரண வருஷமா இருக்குங்க. மீதி 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண வருஷமா இருக்கு. ரைட். இப்போ 2000 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ங்க. ஒரு லீப் இயர் இன்டு 2 ஆட் டேஸ்ங்க. 3 ஆர்டினரி இயர் இன்டு 1 3ங்க. அப்போ 2004 வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 0 2 3 மொத்தம் 5 ஆட் டேஸ் இருக்கு 2004 வரைக்கும். இப்போ 2005க்குள்ள வர்றேன். 2005க்குள்ள வரும்பொழுது ஜனவரி மாசத்துல ஒரு 3 ஆட் டே, பிப்ரவரி மாசத்துல 2005ங்கிறது ஒரு சாதாரண வருஷம், 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ அங்க 28 நாள் இருக்கும், 0 ஆட் டேஸ். மார்ச் 1ஆம் தேதி எனக்கு வேணும், அப்ப மார்ச் 1 மொத்தம் 4 நாள். ரைட். இப்போ மொத்த ஆட் டேஸ் பார்ப்போமா? 2004 வரைக்கும் 5, 2005ல ஒரு 4, ரைட். மொத்தம் 9 ஆட் டேஸ் இருக்குங்க. 9 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி 2. அப்போ எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 2 ஆட் டேஸ் இருக்கு. 2 ஆட் டேஸ் அப்படின்னா ஆன்சர் என்ன கிழமையா இருக்கும்? ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் 0ன்னு வந்தா சண்டேங்க, 1ன்னு வந்தா மண்டே, 2ன்னு வந்திருக்கனால டியூஸ்டே. அப்ப நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா மார்ச் மாசம் 1ஆம் தேதி 2005ல ரைட் 1ஆம் தேதி என்ன கிழமையில இருக்கு அப்படின்னா டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமையாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா? இந்த மாதிரி தானே முதல் 2 கேள்வி நம்ம கண்டுபிடிச்சோம். மார்ச் 1ஆம் தேதி 2005 செவ்வாய்க்கிழமைங்க. ரைட். இப்போ வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு கேட்கிறாங்க. அப்ப முதல் வெள்ளிக்கிழமை எப்போ வருதுன்னு நான் எழுதுறேன். 2ஆம் தேதி புதன்கிழமையா, 3ஆம் தேதி வியாழன் கிழமையா, 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போ மார்ச் மாசத்துல 2005ல முதல் வெள்ளிக்கிழமை எப்ப வருது அப்படின்னா 4ஆம் தேதி வருதுங்க. முதல் வெள்ளிக்கிழமை நான் கண்டுபிடிச்சிட்டா போதுங்க, மீதி இருக்க வெள்ளிக்கிழமைகளை சொல்லிட முடியும். அந்த டேட்ல இருந்து ஒரு 7 நாளை கூட்டினா அடுத்த வெள்ளிக்கிழமை வரும். ரைட். அப்போ 7 என்ன கிழமை கேட்டிருந்தாலும் அடுத்த அதே கிழமை வரதுக்கு 7 நாள் ஆகுதுங்க. ரைட். அப்ப 4 கூட 7 கூட்டினீங்க அப்படின்னா 11, 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 11 கூட 7 கூட்டினா 18, 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 18 கூட 7 கூட்டினா 25, 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. 25 கூட 7 கூட்டினா 32, எந்த மாசத்துலயும் 32 நாள் கிடையாது. அப்போ அதுக்கு மேல கிடையாது. 25 தான் அந்த மாசத்துல இருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. அப்ப இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி எல்லாமே வெள்ளிக்கிழமையாக இருக்கும். இங்க நம்ம பார்த்த விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஒரு முறை சொல்றேன். கேள்வி என்னன்னா 2005 மார்ச் மாசத்துல எப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை வரும்னு கேள்வி. முத நாள் என்ன கிழமைன்னு தெரிஞ்சுக்கிறேன், செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த 7 நாள் சேர்த்துனா அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள் கிடைக்குது. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி போலாம். 4வது கேள்வி.